உதயகிரி சாம்ராஜ்யம் சகல செல்வங்களோட கலகலப்பா இருக்கிற காலகட்டம் அது. அந்த ராஜாவோட ஆழ்மையில ஜனங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ரொம்பவும் முக்கியமான சூரியமுகி அப்படிங்கிற வைரம் காணாம போச்சு. அதனால அடுத்த நாள் காலையிலேயே ராஜசபையில எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. மகாராஜா பிரதாபன் சிம்மாசனத்துல ரொம்ப கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி சபையில மகாமந்திரியாரும் சேனாதிபதியும் தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாசல்ல ஒரு சாமானியனான ஒரு காவலாளி விக்ரமன் நின்னுக்கிட்டு இருந்தான். மகாமந்திரியாரே, நெஞ்சே வெடிச்சு போற செய்திய சொல்லியிருக்கீங்க. நம்ம ராஜ்யத்துக்கே பாதுகாப்பா இருந்த சூரியமுகி வைரம் திருடு போயிடுச்சா? பாதுகாப்பான நம்ம அரச கஜானாக்குள்ள திருடங்க எப்படி நுழைஞ்சாங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த வைரம் வெறும் கல்லு இல்ல, நம்ம முன்னோர்களோட தியாக சின்னம். நம்ம ராஜ்யத்துக்கே அது ஒரு அடையாளம். எங்களை மன்னிச்சிடுங்க மகாராஜா, ராத்திரியோட ராத்திரியா தான் திருடி இருக்காங்க. நாங்க கஜானா முழுக்க தேடிட்டோம். கதவுகள் உடைக்கப்படல, பூட்டை உடைச்சதுக்கான அடையாளமும் இல்ல. கண்டிப்பா இது கோட்டைக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்கணும். காவலுக்கு இருந்த வீரர்களோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம். அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற்றணும். மந்திரியாரே, என்னுடைய வீரர்கள் அவங்க உயிரை பணையம் வச்சு இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கறாங்க. அவங்க திருடனதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க மேல நீங்க பழி போடக்கூடாது. காவலர்கள் எப்பவுமே விழிப்போட தான் இருக்காங்க. இது மாய மந்திரமா இல்ல யாருடைய சதியான்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு வீரர்களை தண்டிச்சா அவங்க மன உறுதி பாதிக்கப்படும். சேனாதிபதி, திருட்டு நடந்தது உண்மைதானே? வைரம் காணாம போனதும் உண்மைதானே? காவலர்களோட தோல்வி தெரியுது. ஆனா எதுக்காக நீங்க ஆதரவா பேசுறீங்க? மகாராஜா, தயவு செஞ்சு அண்டை நாடு மீது போர் அறிவிங்க. அவங்க தான் திட்டம் போட்டு வைரத்தை திருடி இருக்கணும். போதும், நிறுத்துங்க. வைரம் காணாம போன துயரத்துல மாத்தி மாத்தி குற்றம் சொல்லாதீங்க. ஆதாரம் இல்லாம போர் எப்படி அறிவிக்கிறது? சேனாதிபதி, இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த வைரத்தை கண்டுபிடிக்கணும். இல்லனா இந்த உதயகிரியே தீப்பிடிச்சு எரியும். அந்த வைரம் இல்லைன்னு தெரிஞ்சா மற்ற நாடுங்க நம்மள கேவலமா பார்ப்பாங்க. மகாராஜா, வைரத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பை சேனாதிபதி கிட்ட கொடுக்கறது சரியான யோசனை இல்லை. அவருக்கு சண்டை போட தெரியுமே தவிர திருடங்களோட சூழ்ச்சியை கண்டுபிடிக்க தெரியாது. நான் என்னோட உளவாளிகளை அனுப்பி வைரத்தை தேட சொல்றேன். அது எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்லை. அந்த வைரம் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்றேன். மகாமந்திரியாரு, என் மேல வீணா சந்தேகப்பட வேண்டாம். திருடங்களை பிடிக்கிறதுல என்னுடைய படைக்கு ஈடு இணை இல்லை. மகாராஜாவோட ஆணை மட்டும் கிடைச்சா பாதாளத்துக்கே போய் கூட வைரத்தை கொண்டு வருவேன். நான் இப்பவே என் படைகளை 4 திசைக்கும் அனுப்புறேன். மகாராஜா, வாய்ப்பு கொடுத்தா நான் ஒரு சின்ன கருத்து சொல்ல விரும்புறேன். என்னுடைய கருத்தை கேட்பீங்களா? விக்ரமா, நீ நேர்மையான வீரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு. மந்திரியாரும் சேனாதிபதியும் குழம்பி இருக்கிற இந்த விஷயத்துல உனக்கு எதனா யோசனை இருக்கா? நன்றி அரசே. சூரியமுகி வைரத்தை திருநவங்க சாதாரண ஆளா இருக்க முடியாது. கருவூலத்தோட பூட்டை கூட அவங்க உடைக்கல. அப்படின்னா கோட்டையோட மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டு எதிரிகளா இருந்தா நிச்சயமா தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த திருடங்கிட்ட கருவூலத்தோட போலீஸாவி இருந்திருக்கலாம். நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தா அந்த உண்மையான திருடனை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். கேட்டியா கஜபதி, உன் படையில இருக்கிற ஒரு சாதாரண வீரன் எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. மகாமந்திரியும் சேனாதிபதியுமான நாங்களே சும்மா தான் இருக்கோம். ஆனா இவன் திருடனை பிடிச்சிடுவானா? ராஜசபையில பேசுற அருகதை உனக்கு இல்ல. வாய முடிக்கிட்டு காவல் வேலையை பாரு விக்ரமா. மந்திரியாரே, உண்மைய பேசுறதுக்கு பதவி தேவையில்லை. கூர்மையான அறிவு இருந்தாலே போதும். நான் படையில சாதாரண வீரனா இருக்கலாம். ஆனா மகாராஜாவோட உப்பை சாப்பிட்டு இருக்கேன். என் அரசனுடைய பொருளை மீட்டு கொண்டு வர்றது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். உடல் வலிமையை விட புத்தி வலிமை சில சமயம் அதிகமா தேவைப்படும். என்ன நம்புங்க பிரபு. உன்னுடைய வார்த்தையில விசுவாசமும் அதிகப்படியான தன்னம்பிக்கையும் தெரியுது விக்ரமா. அப்படியே ஆகட்டும். உனக்கு முழு அனுமதி தரேன். நீ எங்க வேணும்னாலும் போகலாம், யார வேணும்னாலும் விசாரிக்கலாம். அந்த திருடனை விடாத. உனக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அனுமதி கொடுக்கறேன். விக்ரமன் மகாராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சபையை விட்டு வெளியில வந்தான். சபையை விட்டு வெளியில வந்தவன் நேரா போனது ராஜாவோட கஜானா இருக்கிற இடத்துக்கு தான்.
அங்க சேனாதிபதியான கஜபதி ஏற்கனவே ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தான். விக்ரமா, அரசவையில சில வார்த்தைகளை பேசிட்டதால பெரிய ஆளுன்னு நினைக்காத. நீ எதுக்காக இங்க வந்த? நானே நேரடியா ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்கிருந்து உடனே போ. நீ என்னுடைய படையின் கண்ணியத்தை காப்பாத்துவேன்னு நான் நம்பல. சேனாதிபதி ஐயா, நான் என்னுடைய பெருமையை பேச வரல. நான் ஒரு சின்ன முயற்சியை பண்றேன். தயவு பண்ணி என்ன கஜானாவோட சுற்றுப்புறத்தை ஆய்வு பண்ண அனுமதிங்க. திருடன் நிச்சயமா ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான். சரி, பார்த்துக்கோ. நான் பல மணி நேரமா இங்க தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. திருடன் காத்து மாதிரி வந்து காத்து மாதிரி போயிருக்கான். காத்துல வர்றவங்களுக்கு கால்கள் இருக்காது இல்லையா? ஆனா சேனாதிபதி, இங்க பாருங்க, இந்த தூசுல காலடி தடங்கள் இருக்கு. இந்த காலடி சுவடு வீரர்களுடையது கிடையாது. இது மென்மையான பட்டு துணியால செய்யப்பட்ட காலணிகளுடைய சுவடுகள் தான். உண்மைதான், என்னுடைய வீரர்கள் யாரும் இப்படிப்பட்ட காலணிகளை அணியறதில்ல. இது நிச்சயமா கோட்டையில உயர் பதவியில இருக்கிற அதிகாரிகளுடைய காலணி தான். அது மட்டும் இல்ல சேனாதிபதி, இங்க பாருங்க, இந்த கதவு ஓரத்துல ஒரு சிறிய மலரிதழ் இருக்கு. இத சாதாரண பூன்னு சொல்ல மாட்டாங்க. இத நீலாம்பரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அரிதான பூ. இந்த ஒரு தடயமே போதும் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு. நான் ஊருக்குள்ள போயிட்டு வரேன். விக்ரமன் கோட்டையை விட்டு வெளியில வந்து நகரத்துக்குள்ள போகும்போது அங்க பூ வியாபாரம் செய்யற கலாவதிய பார்த்தான். கலாவதி பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டே ராஜ்யத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பா. கலாவதி, இன்னைக்கு உன்னுடைய முகம் இந்த பூக்களை விட நல்லா மலர்ந்து இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்குதா? விக்ரமா, வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசலாம். இன்னைக்கு கோட்டையில நடந்ததை பத்தி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பேசிக்கிறாங்க. மகாராஜாவோட ரொம்ப முக்கியமான வைரம் காணாம போச்சாமே. அவ்வளோ பாதுகாப்போட இருக்கிற கோட்டைக்குள்ள புகுந்து அந்த வைரத்தை அப்படி யாரு திருடினாங்க என்னால நம்பவே முடியல. ஆமா கலாவதி, அந்த வைரத்தை தேடுற பொறுப்ப மகாராஜா என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ அந்த திருடன் கோட்டைக்குள்ள தான் இருப்பான்னு சந்தேகமா இருக்கு. உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும். உனக்கு எல்லா விதமான பூக்களையும் தெரியும் இல்லையா? இந்த நீலாம்பரி பூக்களை யார் இங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க? நீலாம்பரி பூவா? அது ரொம்ப அரிதான பூவாச்சே. அது கொண்டு வர 2 பேரால மட்டும்தான் முடியும். ஒன்னு நம்ம மகாராணி மந்தாகினி, இன்னொன்னு நம்ம மகா மந்திரி பாஸ்கரன். அவருடைய பூஜை அறையில இந்த பூவை மட்டும்தான் பயன்படுத்துவாரு. ஆமா, எதுக்காக கேக்குற? நேத்து ராத்திரி கருவூலத்துல அந்த பூவோட இதழ பார்த்தேன் கலாவதி. அப்படின்னா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கருவூலத்துக்கு போயிருக்கணும். மகாராணிக்கு கருவூலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா என் சந்தேகம் உண்மைதான். விக்ரமா, நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன். நேத்து ராத்திரி நான் பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போனப்போ யாருக்கும் தெரியாம ரகசியமா மகா மந்திரி கோட்டையை விட்டு வெளியில வந்தாரு. அத நான் கண்ணார பார்த்தேன். அவரு கையில ஏதோ ஒரு சின்ன பையும் இருந்துச்சு. அவரு அப்ப பாக்கும்போது ரொம்ப பதட்டமா வேற இருந்தாரு. மகா மந்திரி ரகசியமாவா? அர்த்த ராத்திரியில கோட்டையோட பின்வாசல் வழியா அவர் எதுக்கு வராரு? இந்த சதிக்கு பின்னாடி மகா மந்திரி தான் இருக்காரு. வைரத்தை திருடி யாருக்கிட்டயோ ஒப்படைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. விக்ரமா, மகா மந்திரி ரொம்ப மோசமான ஆளு. அவரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது உசுர பணியமா வைக்கிற மாதிரி. ராஜாவுக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கையும் இருக்கு. சரியான ஆதாரம் இல்லாம அவரு மேல நம்ம குற்றத்தை சுமத்தணும் அப்படின்னா அப்புறம் மகாராஜா நம்ம தலையே வெட்டி போடுவாரு. என் உயிரே போனாலும் பரவாயில்ல கலாவதி. நான் ராஜதுரோகிய நிச்சயம் விட மாட்டேன். நேத்து ராத்திரி அந்த மகா மந்திரி கருவூலத்துக்கு போனாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். மகாராணி மந்தாகினியோட அறை கருவூலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒருவேளை அவங்க யாரையாவது பார்த்தாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். மகாராணி கிட்ட போய் நீ போக்குல கொடுக்கும்போது அவங்கள நான் சந்திக்க ஒரு வாய்ப்பை கேளு. சரி சரி, அப்படின்னா நான் இப்பவே போய் மகாராணி கிட்ட பேசிட்டு வரேன். என்ன விஷயம் கிடைக்குதோ வந்து சொல்றேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கோட்டையில இருக்கிற மகாராணி மந்தாகினிய பார்த்து கலாவதி விக்ரமனை பத்தி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. மகாராணி விக்ரமனை உள்ள வர அனுமதி கொடுத்தாங்க. விக்ரமனும் உள்ள வந்து மகாராணிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். விக்ரமா, கலாவதி எல்லாத்தையுமே சொன்னான். சூரியமுகி வைரம் காணாம போன நாள்ல இருந்து மகாராஜா ரொம்பவும் கவலையோட இருக்காரு. அது சாதாரண வைரம் இல்ல, அது மகாராஜாவோட நம்பிக்கை. உன்னுடைய உயிரை கூட பணியமா வச்சு நீ அதை தேடிக்கிட்டு இருக்கிறதா கலாவதி சொன்னா. உனக்கு ஏன் மூலமா ஏதாவது உதவி தேவைப்படுதா? மகாராணி, உங்க தயவுக்கு நன்றி. நேத்து ராத்திரி
உங்க அறைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கருவூலத்துக்குள்ள யாராவது போறத நீங்க பாத்தீங்களா? அந்த திருடன் கோட்டையில உயர் பதவியில இருக்கிற ஒரு அதிகாரின்னு எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி தூக்கம் வராம நான் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது சரியா கஜானா பக்கம் நம்ம மந்திரியார் போனத நான் என் கண்ணார பார்த்தேன். ஆனா மகாராஜா ஏதாவது சொல்லிதான் அவர் அந்த கஜானா பக்கம் போயிருப்பாருன்னு சொல்லி நான் அத பெருசா எதுவும் எடுத்துக்கல. அவரோட ஒரு கையில விளக்கும் இன்னொரு கையில ஏதோ பையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் பையில இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துச்சு. அத கூட எடுக்காம பதட்டமா அவர் அங்கிருந்து போயிட்டாரு. பாத்தியா விக்ரமா, அப்படின்னு அவருடைய பையில இருந்து கீழே விழுந்தது அந்த நீலாம்பரி பூவா தான் இருக்கணும். என் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த வைரத்தை நம்ம மந்திரியார் தான் எடுத்திருக்கணும். மகாராணி, உங்க வார்த்தைங்க என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. மகாமந்திரி சூரியமுகி வைரத்தை எதிரி நாடுகளுக்கு கொடுத்து நம்ம ராஜ்யத்தோட வலிமையை குறைய செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா காலையில அரசவையில எதுவும் தெரியாத மாதிரி நாடகமாடி இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட சொன்னா அவரு நம்ப மாட்டாரு. மந்திரி அவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவராச்சே. எனக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் வேணும். விக்ரமா, நீ சொன்னது உண்மைதான். மந்திரி தான் திருட அப்படின்னு நிரூபிக்கணும்னா அவர் கையில அந்த வைரம் இருக்கும்போது நம்ம பிடிக்கணும். அப்பதான் மகாராஜா நம்புவாரு. ஆனா அவன் ரொம்ப கெட்டிக்கார. இங்க அவனுக்குன்னு ஒரு தனி சேனையே இருக்கு. அப்படின்னா என்னமா பண்றது? மகாராணி, எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. மந்திரி அந்த வைரத்தை உடனே ராஜ்யத்தோட எல்லைக்கு வெளியில கொண்டு போக முடியாது. அதை நிச்சயமா அவரு ஏதோ ஒரு மறைவிடத்துல தான் வச்சிருக்கணும். எதிரிகளுக்கு அந்த வைரத்தை இன்னைக்கு சாயந்தரம் தான் கொடுக்க திட்டம் போட்டிருப்பாங்க. எனக்கு அந்த மறைவிடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனாதிபதியோட உதவி தேவைப்படுது. ஆனா இதை நான் அவர்கிட்ட நேரடியா போய் சொன்னேன்னா அவரு நம்ப மாட்டாரு. என் மேலதான் கோவப்படுவாரு. ஆனா அவரு ரொம்ப கோவக்காரராச்சே. அவருக்கு மந்திரி மேல ரொம்ப கௌரவமும் இருக்கு. அவர் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டா அவரு உன்னை நம்புவாரா சொல்லு? நம்புற மாதிரி செய்யணும் கலாவதி. உண்மையை அவர் கண்ணு முன்னாடி கொண்டு போய் வச்சா அவரே நம்பிடுவாரு. சரிங்க மகாராணி, உங்க அனுமதியோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மந்திரியோட உண்மையான முகத்தை மகாராஜாவுக்கு முன்னாடி நான் வெளிப்படுத்த போறேன். விக்ரமன் கோட்டையை விட்டு கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அங்க ஏற்கனவே சேனாதிபதியான கஜபதி அவருடைய ஆட்களோட நின்னுகிட்டு இருந்தாரு. விக்ரமன் அவர் பக்கத்துல வந்தான். டே விக்ரமா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? மகாராஜாக்கு முன்னாடி பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி வைரத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திருடன் காட்டுக்குள்ள இருக்கான்னு உனக்கு கனவு வந்துச்சா? என் நேரத்தை வீணாக்காத. சேனாதிபதி அவர்களே, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வைரத்தை தேடி தான் இங்க வந்திருக்கேன். ஆனா என் விசாரணையில ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வந்திருக்கு. நம்ம மகாமந்திரிக்கும் அண்டை நாட்டு அரசருக்கும் இடையே ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இருக்கு. சூரியமுகி வைரத்தை அண்டை நாட்டு அரசர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு திட்டத்தை அவர் போட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியண்டா உனக்கு? நம்ம மகாமந்திரி மேலேயேவா குற்றத்தை சுமத்தற? அவரு ராஜாவுக்கு ரொம்ப விசுவாசமானவரு. உன்னோட வார்த்தைகளுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நீ தான் இங்க சதி பண்ணிக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது. உன்னை இப்பவே நான் சிறையில் அடைக்கிறேன். என்ன சிறையில் அடைச்சா உங்களுக்கு அந்த வைரம் கிடைக்கும்னா அப்படியே செய்யுங்க. நீங்க என்ன சிறையில போட்டாலும் நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். கருவூலத்துல கிடைச்ச நீலாம்பரி பூ மகாமந்திரியோடது தான்னு மகாராணியே உண்மையை சொல்லியிருக்காங்க. உங்க கண்ணால நீங்களே உண்மையை பார்க்க விரும்பினா நான் சொல்றத நிரூபிக்கிற அந்த பழுதடைஞ்ச கோட்டைக்கு என் கூட வாங்க. மந்திரி இன்னைக்கு சாயந்தரம் அங்க வச்சுதான் வைரத்தை எதிரிங்க கிட்ட ஒப்படைக்க போறாரு. நான் சொன்னது மட்டும் தவறா இருந்தா அந்த பாழடைஞ்ச கோட்டையிலேயே எனக்கு மரண தண்டனை கொடுங்க. நான் தயாரா தான் இருக்கேன். உன் கண்ணுல பயம் இல்ல, வார்த்தைங்க தடுமாறல. அது மட்டும் இல்லாம மகாராணி பேரை வேற சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, உனக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன். ஆனா நீ சொன்னதுல மட்டும் ஏதாவது பொய் இருந்தா நாளைக்கு காலையில சூரிய உதயத்தை நீ பார்க்க மாட்ட. வா, அந்த பாழடைஞ்ச கோட்டை கிட்ட படைய ரகசியமா கூட்டிக்கிட்டு வரேன். விக்ரமனோ கஜபதியும் சில காவலாளிகளும் மாறு வேஷத்துல அந்த பாழடைஞ்சு இருக்கிற கோட்டைக்குள்ள போனாங்க. அந்த கோட்டை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. யாரும் இல்ல அப்படிங்கறத முடிவு செஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் கோட்டையில ஒவ்வொரு இடத்துல ரகசியமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மகாமந்திரி பாஸ்கரன் அந்த கோட்டைக்குள்ள வந்தான். அவனுடைய முகத்துல ஏதோ ஜெயிச்சதுக்கான சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சுது. அந்த அண்டை நாட்டு உளவாளி ஏன் இன்னும் வரல? அவர் வந்ததும் இந்த வைரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற தங்கத்தை வாங்கிக்கிட்டு போகணும். எப்படி என்னோட திட்டம்?
அந்த பிரதாபவர்மன் ஒரு முட்டாளு. என்கிட்ட இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்துட்டு அவன் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த வைரம் போன துயரத்துல அவன் உடஞ்சி போயிடுவான். அதோட உதயகிரி சாம்ராஜ்யம் மன ரீதியா பலவீனமாயிடும். அதுக்கப்புறம் அண்டை நாட்டு அரசன் இந்த நாட்டு மேல படையெடுத்து வந்து என்ன இந்த நாட்டோட அரசனாக்குவான். என்னோட நீண்டகால கனவு நிறைவேற போகுது. இனி என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. துரோகி, நம்பிக்கை துரோகி, ராஜ துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானா? நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இத்தனை நாளா இந்த மந்திரிக்கு மரியாதை கொடுத்துருக்கனே. விக்ரமா, நீ சொன்னது 100% உண்மை. இந்த மந்திரியோட உண்மையான முகம் இப்பதானே தெரியுது. இவனை பிடிச்சிக்கிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தணும். அவசரப்படாதீங்க சேனாதிபதி. நாம இப்பவே இவனை பிடிச்சிட்டா வைரத்தை மட்டும்தான் திருடனான்னு தெரியும். ஆனா இவன் எதிரிங்களோட சதி பண்ணது வெளியிலேயே வராது. அவன் மகா மந்திரி அப்படிங்கிறதால அரசவையில நம்ம மேலேயே கூட நடவடிக்கை எடுக்க முடியும். எதிரி நாட்டு உளவாளிங்க வரட்டும். அவங்க கிட்ட வைரத்தை ஒப்படைக்கும் போது நாம கையும் களவுமா பிடிக்கலாம். அப்பதான் நமக்கு சரியான ஆதாரமும் கிடைக்கும். உனக்கு புத்தி கூர்மை அருமையா இருக்கு விக்ரமா. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி, அந்த எதிரி நாட்டு உளவாளி வரட்டும். அது வரைக்கும் நாம காத்திருந்து அவன் வந்த உடனேயே நம்முடைய தாக்குதலை தொடங்கலாம். கொஞ்ச நேரத்துல முக்காடு போட்டுக்கிட்டு 2 ஆட்கள் அங்க வந்தாங்க. அவங்க பாஸ்கரனுடைய கையில ஒரு பை நிறைய தங்க காசை கொடுத்தாங்க. பாஸ்கரன் அவன் கையில இருக்கிற அந்த வஜ்ரமுகி வைரத்தை பெட்டியை திறந்து எல்லாருக்குமே காட்டினான். அந்த வைரத்தோட வெளிச்சத்துல அந்த இடமே நல்ல பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்தா சூரியமுகி வைரம், நான் சொன்னபடியே கொண்டு வந்துட்டேன். உன்னுடைய ராஜா கிட்ட என் வணக்கத்தை சொல்லு. கூடிய சீக்கிரம் உதயகிரி சாம்ராஜ்யம் எனக்கு சொந்தமாகணும்னு சொல்லு. அதோட நாளைக்கு காலையிலக்குள்ள உங்க படை எல்லாம் தாண்டி வரணும். யாரு, சேனாதிபதியா? நிறுத்தடா துரோகி. உன்னுடைய ஆட்டம் இப்ப முடிவுக்கு வந்துடுச்சு. வீரர்களே, இவங்க எல்லாரையுமே சுற்றி வளைங்க. ஒருத்தர் கூட இங்கிருந்து தப்பிக்க கூடாது. காவலாளிகள் திடீர்னு வந்து அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. திடீர்னு எல்லாரும் வந்ததை பார்த்து பாஸ்கரனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அவன் ரொம்பவும் பயந்து போயிட்டான். அந்த பயத்துல கையில இருக்கிற வைரமும் கீழே விழுந்துருச்சு. சேனாதிபதி, எதுக்காக வீரர்களை என்ன வந்து சுற்றி வளைக்க சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இந்த நாட்டோட மகா மந்திரி. என்னை கைது பண்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. எதிரி நாட்டு உளவாளியை பிடிக்கிறதுக்கு நான் போட்ட ரகசிய திட்டம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன முதல்ல விடுதலை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். சி, வாயமோடு துரோகி. நீ மகா மந்திரி இல்ல, நீ ஒரு ராஜ துரோகி. ராஜாவோட வைரத்தை எடுத்து எதிரி நாட்டுக்கா கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் நீ நாடகத்தை ஆடிக்கிட்டு இருந்தா உனக்கு தண்டனை இங்கேயே கிடைக்கும். வீரர்களே, இவரை கைது பண்ணிட்டு அந்த வைரத்தை கொண்டு வாங்க. மகா மந்திரி, உண்மைங்கிற காலனி அணியறதுக்குள்ள போய் ஊரையே சுத்தி வந்துடும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கூர்மையான அறிவுக்கு முன்னாடி எந்த ஒரு பொய்யான காலனியும் நசுங்கி தான் போகும். வேற வழி இல்லை. உங்க திருட்டு குணமோ ராஜ துரோகமோ முழுமையா வெளியில வந்துடுச்சு. உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களை காப்பாற்ற மறந்துடுச்சு. விக்ரமா, உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட தோத்து போவேன்னு கனவுல கூட நினைக்கல. ராஜ்யத்தை அடையணுங்கிற பேராசையில தான் நான் இதை செஞ்சேன். தயவு செஞ்சு என்ன மகாராஜா கிட்ட கூட்டிக்கிட்டு போகாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க சேனாதிபதி. மன்னிப்ப ஏன் முன்னாடி இல்லை, சிம்மாசனத்துக்கு முன்னாடி. நீங்க துரோகம் பண்ண மகாராஜாவுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க. இவரை இழுத்துக்கிட்டு வாங்க. விக்ரமனும் சேனாதிபதியும் பாஸ்கருடைய கைக்கு விலங்கு போட்டு நேரா ராஜ தர்பாருக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சூரியன் மறையிற நேரமாச்சு. மகாராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலையோட இருக்கும்போது மகாராணி மந்தாகினி கூட ராஜா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் விக்ரமனும் சேனாதிபதியும் சபைக்குள்ள வந்தாங்க. அவங்க பின்னாடி கையில விலங்கு போட்டு மந்திரியாரும் கூட வந்தாரு. சேனாதிபதி, என்ன இதெல்லாம்? மகா மந்திரிய எதுக்காக சங்கிலிய போட்டு இழுத்துக்கிட்டு வரீங்க? அவர் யாருன்னு தெரியும்ல. அவர் என்ன தவறு செஞ்சாரு? மகாராஜா, இந்த துரோகி உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர் கிடையாது. நம்ம சூரியமுகி வைரத்தை திருடினது இவரு தான். அதை எதிரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நாட்டையே நாசம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு அரசனாகணும்னு திட்டம் போட்டு இருக்காரு. எதிரிங்க கூட இவர் போட்ட திட்டத்தை நான் முழுமையா கேட்டேன். இவரை மந்திரின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இவனை ராஜதுரோகின்னு தான் சொல்லணும். இதோ நம்ம சூரியமுகி வைரம்.
கஜபதி அந்த சூரியமுகி வைரத்தை மகாராஜா கையில கொண்டு வந்து வச்சாரு. அந்த வைரத்தை பார்த்த உடனே மகாராஜாவோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. அதே நேரத்துல மந்திரி பண்ண துரோகத்துக்கு அவரு கோவத்துல அவர் கண்ணே செவந்து போச்சு. பாஸ்கரா, நீ எவ்வளவு கொடுஞ்செயலை செய்ய துணிஞ்சிட்ட. உனக்கு இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தது எனக்கு கூடவே இருந்து பார்த்துப்பேன்னு தானே. ஆனா உன்னுடைய விசுவாசம் இவ்வளவுதானா? உன்ன மாதிரி ஒரு துரோகிய நம்பி இருந்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நண்பனா இருந்துகிட்டு எதிரிய போல முதுகுல வந்து குத்தி இருக்க. உனக்கு தண்டனை கிடைக்கும். என்னை மன்னிச்சிடுங்க அரசே. பேராசை என் கண்ணை மூடிடுச்சு. அதிகார ஆசை என் மனசை மாத்திடுச்சு. உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மகாராஜா. என் மேல கருணை காட்டுங்க. துரோகிங்களுக்கும் ராஜ்யத்தை அழிக்க திட்டம் போடுறவங்களுக்கும் என்னோட அரசவையில் மன்னிப்பு கிடையாது. காவலர்களே, இவனை இழுத்துக்கிட்டு போய் சிறையில் அடைங்க. இவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க இவன் வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது. இவன் பேரு நம்ம ராஜ்ய வரலாறுல எழுதப்படக்கூடாது. இழுத்துக்கிட்டு போங்க. அரசே, இன்னைக்கு இந்த குற்றம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் விக்ரமன் தான். விக்ரமனுக்கு இருக்கிற அறிவு, தைரியம் இல்ல அப்படின்னா இந்த மந்திரி எப்பவோ நம்மள ஏமாத்திருப்பாரு. விக்ரமன் பண்ண உதவி ரொம்ப பெருசு. நாம எல்லாரும் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆமா மகாராஜா, மகாராணி சொன்னது 100% உண்மை. நான் முதல்ல இவன் மேல நம்பிக்கை வைக்கல. இவனை அவமானப்படுத்தினேன். ஆனா இவன் தன்னுடைய புத்தி கூர்மையால உண்மையான திருடனை கண்டுபிடிச்சிருக்கான். இவனுடைய நாட்டுப்பற்றுக்கும் புத்தி கூர்மைக்கும் நான் தலை வணங்குறேன். இந்த மாதிரி ஒரு வீரன் நமக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம்தான். விக்ரமா, நீ சாதாரண ஆள் கிடையாது. உதயகிரி ராஜ்யத்துக்கே நீ பெருமை. உடல் வலிமையை விட புத்தி கூர்மை பெருசுன்னு நீ நிரூபிச்சிருக்க. உன்னுடைய நேர்மையை பார்த்து, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. மகாராஜா, உங்களுடைய பாராட்டு தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. என்னுடைய தாய்நாட்டுக்காக நான் சேவை செய்கிறத மிக பெருமையான விஷயமா நினைக்கிறேன். அரசே, எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சிருக்கேன். உன்னுடைய தன்னலம் இல்லாத சேவை என் மனசை குளிர வச்சிருக்கு. ஆனா விக்ரமா, திறமைக்கு தகுந்த பரிசை கொடுக்கறது அரசனோட கடமை. ஒரு சாதாரண வீரனா உன்னுடைய சேவை முடியக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உதயகிரி ராஜ்யத்தோட ஆலோசகர் நீதான். இனி என் பக்கத்துல இருந்து இந்த ராஜ்யத்தை பாதுகாப்பாகவும் நீதியோடவும் நீ வழி நடத்தணும். மகாராஜா, விக்ரமனுடைய அறிவுக்கும் தைரியத்துக்கும் ஏத்த பதவி தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த பதவியில விக்ரமன் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நம்ம நாட்டுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கலாவதி, நீ செஞ்ச உதவியை பத்தி கூட மகாராணி என்கிட்ட சொன்னாங்க. ராஜ்யத்தோட நலனுக்காக உளவாளியா செயல்பட்டு விக்ரமனுக்கு உதவினதுக்காக உனக்கு நான் பரிசு வழங்க தான் போறேன். உன்னை என் கோட்டையோட பிரதான மலர் வியாபாரியா நியமிக்கிறேன். உங்க எல்லாருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் எப்பவும் நன்றி உள்ளவனா இருப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உதயகிரி ராஜ்யத்தை நான் பாதுகாப்பேன். தர்மத்தை காக்க நிரந்தரமா நான் எப்பவும் போராடுவேன். ராஜசபையில இருக்கிற அத்தனை பேரும் விக்ரமனுடைய அறிவை பார்த்து கைத்தட்டி அவனை பாராட்டினாங்க. ஒரு சாமானிய காவலாளி அவனுடைய புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு ராஜா தொலைச்ச ஒரு அருமையான வைரத்தை அவருக்கு தேடி கொடுத்திருந்தான். நேர்மையான குணம், அறிவும் இருந்தா போதும் எப்படிப்பட்ட தப்பையும் கூட கண்டுபிடிச்சு அதை சரியாக்க ஒருத்தங்களால முடியும். பாஸ்கரன் இப்போ சிறையில அடப்பட்டு இருக்கும்போது விக்ரமனுடைய உதவியால அந்த ராஜ்யமும் ராஜ்யத்து மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. தர்மம் ஜெயிச்சது, அதர்மம் தோத்து போச்சு. ஒரு சாமானியன் நினைச்சா எதை வேணும்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு இன்னைக்கு ராஜசபையில விக்ரமன் நிரூபிச்சிருந்தான். உங்க வாழ்க்கையில உங்க அறிவால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அது பச்சை பசேல்னு வயல்களோட பெரிய பெரிய மரங்களோட பார்க்கவே ரொம்ப அழகா இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ராமையா சோமையா அப்படிங்கிற 2 பேர் பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருந்துச்சு. ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிற ரகம், யாரையுமே ஏமாத்த அவனுக்கு தெரியாது. ஆனா சோமையா அப்படி இல்ல. அவன் எல்லாரையுமே ஏமாத்திதான் இது வரைக்கும் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கான். யாருக்கிட்டயாவது ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருந்தா அவன் கண்ணு அது மேல போயிடும். ராமையா கிட்ட ஒரு சேவல் இருந்துச்சு. அது சாதாரண சேவல் இல்ல, பாக்குறதுக்கு ரொம்பவும் கம்பீரமா, அதோட இறகுகள் எல்லாமே பளபளன்னு
தலையில சிகப்பா ஒரு கோழி கொண்ட அதோட சத்தத்தை கேட்டு ஊரே எழுந்திருச்சிடும். ராமையா அத சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். சோமையோட பார்வை எப்பவும் அந்த சேவல் மேல விழுந்துருச்சு. அதோட அழக பார்த்து அதை அவன் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் காலையில ராமையா வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த அந்த சேவல் செவரை தாண்டி சோமையோட வீட்டு வாசலுக்கு போயிடுச்சு. சோமையா அந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். சோமையா, டேய் சோமையா, கொஞ்சம் வெளியில வாடா. யார் அது? காலையிலேயே எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ராமையா? ஒன்றும் இல்லை ராமையா, என்னோட சேவல் இல்லை, அதான் அந்த சிகப்பு சேவல். அது பறந்து உன் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அதை கொஞ்சம் பிடிச்சி கொண்டு வந்து கூட, இல்லைன்னா நானே உன் வீட்டுக்குள்ளே வந்து பிடிச்சிக்கவா? எந்த சேவல்? யாரோட சேவல்? என் வீட்டில் இருக்கிறது என்னோடது தானே. என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அது என்னோட கோழின்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே. இது வரைக்கும் என் வீட்டுக்குள்ள தானே இருந்துச்சு. இப்பதான் அது இந்த செவரேறி அந்த பக்கமா வந்துச்சு. அத போன்னு சொன்னாலே இந்த பக்கம் வந்துடும். ஏதோ நீ பிடிச்சி கொடுப்பேன்னு உன்கிட்ட கேட்டேன். இங்க பாரு ராமையா, உன் வீட்டு வாசல்ல இருந்தா உன்னோடது, என் வீட்டு வாசல்ல இருந்தா என்னோடது. இது கடவுளோட முடிவு. அதனால தான் அந்த சேவலை இந்த பக்கமா அனுப்பிட்டாரு. இப்ப அந்த கோழி எனக்கு சொந்தம். இது என்ன அநியாயம் சோமையா? என் கோழி உன் வீட்டு வாசலுக்கு வந்தா உனக்கு சொந்தமாயிடுமா? நாளைக்கு என் மாடு அந்த பக்கம் வந்தா அதுவும் உனக்கு தான் சொந்தமா? கிண்டல் பண்ணாம என் கோழி எனக்கு கொடுத்துடு. இது ஒன்றும் உன் வீட்டு மாடு இல்லை, கோழி. அதுவும் தனித்துவம் இருக்கிற கோழி. அதனால தான் என் வீட்டு வாசலுக்கு தேடி வந்திருக்கு. இனி அது எனக்கு சொந்தம். என்ன தனித்துவம்? தேவையில்லாம பேசாம என் கோழி எனக்கு கொடு, இல்லைனா ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுவேன். போ போய் யாருக்கிட்ட வேணும்னாலும் சொல்லு, எதை வேணும்னாலும் பண்ணிக்கோ. இது ஏன் கோழி, தங்க முட்டையிடுற கோழி இது. ஆமா உண்மைதான், இதோட வயிற்றுக்குள்ள தங்க முட்டை இருக்கு. அதனால தான் ஏழையான உன்கிட்ட இருக்க விருப்பம் இல்லாம பணக்காரனான என் வீட்டை தேடி வந்திருக்கு. என்னது தங்க முட்டையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சோமையா? அது சேவலாச்சே, அது சாதாரண முட்டையே போடாது. அந்த கோழியை போய் தங்க முட்டைன்னு சொல்ற? உனக்கு தெரியாது ராமையா, இது சாதாரண சேவல் இல்லை, இது கடவுளோட சேவல். இது தங்க முட்டை கண்டிப்பா போடும். உனக்கு தான் விஷயம் தெரியல. வேணும்னா யாருக்கிட்டனா போய் கேட்டுப்பாரு. சோமையா, இது அநியாயம். ஏதேதோ போய் சொல்லி என் சேவலை எடுத்துக்க பார்க்கற. ஒழுங்கா என் சேவலை கொடு. அது முட்டை போடாதுப்பா, அது ஆண் சேவல் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என் வீட்டு வாசலுக்கு வந்துடுச்சு, எனக்கு தான் சொந்தம். நீ கிளம்பு. ராமையா வேற வழியும் இல்லைன்றதுனால நேரா அந்த ஊரோட தலைவர் வீட்டுக்கு போயிட்டான். அவர்கிட்ட நடந்ததை சொன்னான். அன்னைக்கு சாயந்தரம் பஞ்சாயத்தும் கூடுச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து கூடுச்சு. அங்க ஊர் தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ஊர்க்காரங்களும் ராமையாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கையில சேவலோட சோமையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, என்ன விஷயம்? காலையில என்கிட்ட சொன்னதை இப்ப ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லு. ஐயா தலைவர் ஐயா, இது என்னோட சேவல். இது சின்னதா இருந்ததுல இருந்தே நான் தான் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தண்ணியை வச்சு தீவனத்தை போட்டு வளர்த்தது நானு. இன்னைக்கு காலையில தெரியாம சோமையாவோட வீட்டு வாசலுக்கு போயிடுச்சு. சோமையா அதை எனக்கு தராம இன்னிலிருந்து அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சோமையா, ராமையா சொல்றது உண்மையா? செவரு தாண்டி அவன் சேவல் உன் வீட்டுக்கு வந்துடுச்சாமே. ஐயா தலைவர் ஐயா, ராமையா சொல்றதுல பாதி பொய் இருக்கு. இது அவன் வீட்டில இருந்து என் வீட்டுக்கு வந்தது உண்மைதான். ஆனா தானா வரல, அது கடவுளோட விருப்பம். கடவுளோட விருப்பமா? நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயா, நேத்து ராத்திரி நான் தூங்கும்போது வனதேவதை என் கனவுல வந்து, சோமையா உன் தரித்திரமெல்லாம் நாளையோட போக போது, நாளைக்கு காலையில நீ எழுந்து பார்க்கும்போது உன் வீட்டு வாசல்ல ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை தான் உன் வாழ்க்கைய மாத்தும். அது தங்க முட்டை போடுற பறவை அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுந்து வந்து பார்க்கும்போது இதுதான் இருந்துச்சு. நீங்க இப்ப சொல்லுங்க, வனதேவதை கொடுத்த வரத்தை நான் வேண்டான்னு எப்படி திருப்பி தர முடியும்? பூஜனங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தங்கம் முட்டையா? உண்மையாவா? அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிட்டாங்க. ஐயா, இவன் அநியாயத்துக்கு போய் சொல்றான். என் சேவல் மேல ஏதோ கண்ணு வச்சு அதை எடுத்துக்க இல்லாததும் பொல்லாததும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சேவல் எங்கேயாவது முட்டை போடுமா? கொஞ்சம் அமைதியா இரு ராமையா. சோமையா, நீ சொல்றது நம்பக்கூடியதா இல்லையே. பெண் கோழினா முட்டை போடும் சரி, ஆனா இது சேவலாச்சே, இது எப்படி முட்டை போடும்? நீ சொல்றது சரியா? நான் சொல்றது உண்மைங்க ஐயா, நீங்க வேணும்னா பாருங்க.
ராமையாவுக்கு இதோட அருமை தெரியாது. அதான் அவன் கூட இருந்தோம், இது ஒரு முட்டை கூட போடல. இதோட அருமை எனக்கு தெரியும். வனதேவதை எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இது முட்டை போடுங்க. ம், சரி சோமையா, உன்னோட நியாயத்தையும் கேட்டுட்டேன், ராமையாவோட நியாயத்தையும் கேட்டுட்டேன். ஆனா நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? ஆதாரம் வேணும்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நீ இந்த சேவல் தங்க முட்டை போடுன்னு சொல்ற இல்லையா? இந்த சேவலை தங்க முட்டை போட்டா அதை நாங்க கண்ணால பார்த்தா இந்த சேவல் உனக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு கொடுக்கறோம். ஆனா அது தங்க முட்டை போடலைன்னா நீ ராமையாவோட சேவலை உன் சேவல்னு சொன்னதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். கோழியும் அவங்கிட்ட திரும்ப போயிடும். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? சோமையா கொஞ்சம் தடுமாறினா, ஆனா பேராசையால ஆ, சரிங்கய்யா, ஒத்துக்கறேன். ஆனா இந்த கோழி முட்டை போட கொஞ்சம் நேரம் தேவைப்படுமே. ம், சரி, இன்னைக்கு ராத்திரி அந்த சேவல் உன்கிட்டயே இருக்கட்டும். நாளைக்கு நீ பஞ்சாயத்துக்கு வரும்போது அந்த கோழி போட்ட தங்க முட்டைய நீ கொண்டு வந்து காட்டணும். ஐயா, அவன் எதனா குறுக்கு வழி யோசிப்பான். என் சேவலை கொடுக்க சொல்லுங்க. பயப்படாத ராமையா, அவனால சேவலை எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. சோமையா ரொம்ப சந்தோஷமா அந்த சேவலை எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். ராமையா கவலையோட வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி சோமையாவோட வீட்டுல, ஏங்க, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த சேவல் ராமையாவோடதுல, அவன் நாளைக்கு சண்டை போட்டா? பைத்தியக்காரி, அதை நான் சொன்ன கட்டுக்காத. நாளைக்கு காலையில பஞ்சாயத்துல எந்த தங்க முட்டையை கொண்டு போய் காட்ட போறீங்க? முட்டை இல்லைன்னா நம்ம மானமும் போகும், நமக்கு தண்டனையும் கிடைக்கும். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல ஒரு பெரிய கூழாங்கல்லு கிடைச்சது. பார்க்க கூட அப்படியே முட்டை மாதிரி தான் இருக்கும். அந்த கூழாங்கல்ல கொண்டு வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற தங்க பெயிண்ட்டை அதுக்கு பூச போறேன். அப்ப அது பார்க்கறதுக்கு அப்படியே தங்க முட்டை மாதிரியே இருக்கும். ஐயோ, நீங்க பண்றது ரொம்ப பெரிய ஏமாத்து வேலை. மாட்டிக்கிட்டா எப்படிங்க? யாரு கண்டுபிடிக்க போறாங்க? தலைவருக்கு கண் பார்வை சரியா தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டாரு. எல்லாரும் முட்டைய பார்த்ததும் ஆச்சரியம்தான் படுவாங்க, எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த சேவல் நமக்கு சொந்தமாச்சுன்னா அதை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீ வாய மூடிக்கிட்டு கல்லை கொண்டு வா, போதும். சோமையா ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கல்லுக்கு தங்க முலாம் பூசினான். அந்த கல்லு இப்ப பாக்குறதுக்கு தங்க மாதிரியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த சோமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில எப்போ போலவே பஞ்சாயத்து கூடிச்சு. ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. ராமையா அவனுடைய சேவலை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த ஊரோட தலைவர், என்ன சோமையா, வந்துட்டியா? நீ சொன்ன மாதிரியே உன் அருமை கோழி தங்க முட்டை போட்டுச்சா? சோமையா ஒரு பட்டு துணிய கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன், ஐயா, வனதேவதை என் பக்கம் இருக்காங்க. இந்தாங்க நீங்க கேட்ட ஆதாரம். நேத்து இந்த கோழி தங்க முட்டைய போட்டுச்சு. சோமையா கல்ல போத்திருந்த அந்த பட்டு துணிய விளக்குனான். அதுக்குள்ள தங்க முட்டை மாதிரியே ஜொலிக்கிற ஒரு பொருள் இருந்ததை தலைவர் பார்த்தாரு. ஆஹா, அடடா, உண்மையிலேயே தங்க முட்டை போல இருக்கே. சோமையா சொன்னதுதான் சரி. சோமையா திமிரா ராமையாவை பார்த்து, கண்ணாலேயே, பாத்தியா ராமையா, இனி இந்த கோழி உனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னான். ஐயா, இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னோட சேவலுங்க ஐயா. தலைவர் அந்த முட்டைய கையில எடுத்து வச்சு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பார்த்தாரு. அப்ப அவருடைய முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வந்துச்சு. சோமையா, இது உண்மையிலேயே அதிசயம்தான். இவ்வளோ பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இவ்வளோ கனமா இருக்குன்னா இது உண்மையிலேயே அதிசயம்தான். ஆமாங்க ஐயா, இது சுத்தமான தங்கம். முட்டைய நீங்களே வச்சுக்கோங்க, கோழிய நான் வச்சுக்கிறேன். ஆ, சரி சோமையா. ஆனா ஒரே ஒரு சந்தேகம், இந்த முட்டைய அந்த கோழி எப்படி போட்டுச்சு? எப்படின்னா எல்லா கோழியும் எப்படி முட்டை போடுமோ அப்படிதான் போட்டுச்சு. சாயந்தரம் கோழியை கூடைய போட்டு மூடி வச்சிட்டேன். காலையில எடுத்து பார்க்கும்போது முட்டை இருந்துச்சு. பக்கத்திலேயே கோழியும் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இந்த முட்டைய கூடைக்குள்ள போட்டுச்சா? ஆமாங்க ஐயா. அந்த நேரத்துல இந்த கோழி கூவுச்சா இல்ல கூவலையா? கூவுச்சுங்க ஐயா. கொக்கரக்கோ அப்படின்னு சத்தமா கூவிதான் முட்டைய போட்டுச்சு. ஊர் தலைவர் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஊஜனங்க எல்லாரும் குழப்பம் அடைஞ்சாங்க. சோமையா, உன்னோட பேராசை உன்னை எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கு பாரு. இயற்கையா என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு சரியா தெரியல. என்னங்க ஐயா, என்ன தப்பு நடந்துச்சு? டே வீணா போனவனே, நீ முட்டைன்னு சொல்லி இதை என் கையில கொடுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது முட்டை கிடையாது, கல்லுன்னு. சரி, அதை விடு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த கோழி முட்டைய போடாதுடா.
அது என்னங்க ஐயா, கோழினா அது முட்டை போட்டு தானே ஆகணும். கோழி முட்டை போடுண்டா, பொட்டை கோழி தான் முட்டை போடும். இது சேவல், அதாவது ஆண் கோழி. இது எப்படி முட்டை போடும்? அதுலயும் ஒரு படி மேலே போய் முட்டை போடும்போது கொக்கரக்கோன்னு கத்துச்சேன்னு சொல்ற. டேய், கொக்கரக்கோன்னு கத்துறது பொட்டை கோழி இல்லடா, ஆண் கோழி. டேய், உன் கையில் இருக்கே சேவல், அதான் கொக்கரக்கோன்னு கத்தும். கிராமத்து ஜனங்க எல்லாரும் திடீர்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடடே, உண்மைதானே, இது சேவலாச்சே அப்படின்னு நினைச்சாங்க. இந்த சோமையாவோட பேச்ச கேட்டு நாமளும் முட்டாள்தனமா யோசிச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் ராமையாவோட முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. சோமையாவோட முகம் வாடி போச்சு. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் பொய் சொன்னதே இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அது அது வந்து ஐயா, மன்னிச்சிடுங்க, தப்பாயிடுச்சு. என் கனவுல வனதேவதை வந்து. வாய மூடு சோமையா, சும்மா கட்டுக்கதைய சொல்லாத. நீ மற்றவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தி அவனையும் ஏமாத்த பார்க்குறியா? ஐயா, அப்ப என்னோட சேவல். ராமையா, உன் சேவல் உனக்கு தான் சொந்தம். இப்ப சோமையாவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஊர் ஜனங்களை ஏமாத்தி ராமையாவோட சேவலை திருட பார்த்த சோமையா இப்பவே 10 தடவை தோப்புக்கரணை போடணும். அது மட்டும் இல்ல, ஒரு மூட்டை கோழிக்கான தீவனத்தை ராமையாவுக்கு கொடுக்கணும். இதான் என் தீர்ப்பு. ஐயா, இவன் பண்ண தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனை சரியாதான் இருக்கு. சோமையா வேற வழி இல்லாம எல்லாரும் முன்னாடியும் 10 தோப்புக்கரணத்தை போட்டான். ராமையா ரொம்பவும் சந்தோஷமா அவனுடைய சேவலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். அந்த சேவலும் கம்பீரமா போச்சு. அன்னையில இருந்து சோமையா எப்பவுமே இன்னொருத்தனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல. கதையில இருக்கிற நீதி, பேராசை ஒரு மனுஷனை சரியான வழியில யோசிக்கிறத தடுத்து நிப்பாட்டும். நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு போதும் அப்படிங்கிற மனசு வரலனா இந்த மாதிரி சபையில ஒரு நாள் நாம அவமானப்பட்டு நிக்க வேண்டி இருக்கும். இந்த சோமைய மாதிரி சேவல் வேணும்னு ஆசைப்பட்டவனுக்கு அந்த சேவல் முட்டையிடாது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல. அந்த அளவுக்கு அவனுடைய பேராசை அவனுடைய அறிவை மழுங்க வச்சிருச்சு.